காலையில் 4:30 ஒரு நேரமும், பகலில் 11 மணிக்கு இன்னொரு நேரமும், 2 நேரம் உபவாச ஜெபம் நடக்கும். அதிகாலையில் 4 மணிக்கு ஜெபிக்க வர்றவங்க நைட்டு முடிஞ்சால் கொஞ்சம் சாப்பாட்டை குறைச்சி உபவாசம் பண்ணி ஜெபிக்க வரலாம். காலையில் 11 மணிக்கு வர்றவங்க காலை சாப்பாடை கட் பண்ணிவிட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். அதனால் ஒரு நேரம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு, ஒரு நாளுக்கு அதை 2 வேளையை கட் பண்ணி உபவாசம் பண்ணி ஜெபிக்க உப்பு கொடுப்பீங்க. உங்கள் சரீரம் ஒத்து போகும்னா வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணலாம். காலையில் மதியம் 2 நேரம் சாப்பாடை கட் பண்ணிட்டு நைட் சாப்பிடலாம். இல்லையா ஒரு நேரம் வாரத்தில் ஒரு நேரம் 2 தடவை உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது அது நல்லது. எப்படி ஆயிடும்? ஒரு 2 வேளை சாப்பாட்டை வாரத்தில் ஒரு நேரம் குறைச்சி 2 நேரம் சாப்பாட்டை குறைச்சி நம்ம ஜெபம் பண்ணுறது அதுதான் உபவாசம். வேறு பட்டி இருந்து நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. உபவாசம் இருக்கிற நேரம் ஜெபம் பண்ண நம்ம ஒப்பு கொடுக்கணும். கைவேற்றி தொந்தரவு பண்ணுவாமே. அதில் சபையில் ஜெபிக்கிற நாட்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இந்த வருஷம் ரம்மியாக எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆசை, இந்த வருஷத்தில் நம்ம இந்த 40 நாள் ஜெபத்தின் மூலம் ஆண்டவர் குடும்பங்களிலே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய விஷயத்தில் கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். ஒரு உயர்வை ஆண்டவர் தர போகிறார். மெய்யசை ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளிலிருந்து சுருக்கமாய் இந்த வேளையிலும் ஒரு சரி எடுத்துக்கொண்டு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காணப்பட ஒப்பு கொடுக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 152வது பக்கத்தில் இருப்பீங்க. புதிய ஏற்பாட்டில் 152வது பக்கம், யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம். சத்தியம் என்கிற தலைப்பில் சொல்ல சத்தியம், சத்தியா இல்லை சத்தியம். அம்மாவுக்கு பேட்டி ஞாபகம் வந்துச்சு. அதனால் சத்தியம், சத்தியம் தான் என்ன செய்யும்? விடுதலையா. சத்தியத்துக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. அல்லேலூயா. பாருங்க 13வது வசனத்தை மறுபடியும் பாருங்க. 16, 13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது அவருக்கு என்ன பேரு? அவருக்கு என்ன பேரு? சத்திய ஆவியானவர். சொல்லுங்க, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை யார் பார்த்து சொல்றாரு? சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்திய ஆவியாகிய அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். கை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சத்தியத்தை நமக்கு ஆவியானவர் போதிக்கிறவர் என்பதை பற்றி நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆவியானவர் சத்தியத்தோடு தொடர்புடையவர். அவருக்கு பேரு சத்திய ஆவி. அவர் இந்த சத்தியத்தை நமக்கு போதிக்கிறவர். அவர் தான் நம்முடைய ஆசா. நம்முடைய டீச்சர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். கை வைத்து ஆண்டவரை பயன்படுத்தலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரை பற்றி சில வசனங்களை பாருங்களேன். இந்த 16வது அதிகாரம் 7, 8 வசனங்களை பாருங்க. முந்தின பக்கத்தை திருப்புங்க. 7, 8 வசனம். 7, 8. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. வசனத்தை கவனிப்போம். வசனத்தை கவனிங்க. அங்கே என்ன சொல்றார் இயேசு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையை சொல்லுகிறேன். நான் போக
சொல்லுகிறோம். 14வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 14, 17 தேற்றுகிறவர் அல்லது தேற்றரவாளர்
சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதே 16வது அதிகாரத்தில், யோவான் 16வது அதிகாரத்தில் இல்லைங்க, 8, 9, 10, 11 வசனங்களை வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். பாருங்க, 16, 8லிருந்து 11. பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் என்னை காணாதபடிக்கு என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் செய்கிற விஷயம் என்ன? உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். 3 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று பாவம், இன்னொன்று நீதி, இன்னொன்று நியாய தீர்ப்பு. இதை பற்றி நம்ம பேசுவோம். 2வது பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 13ஆம் வசனத்தில் மேல் வாக்கியத்தில் பாருங்க, 13ஆம் வசனத்தில் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் செய்கிற 2வது வேலை, தமது மக்களை சகல சத்தியத்திற்குள்ளும் அவர்களை நடத்துவார். அதே 13வது வசனத்தில் கீழே வந்தீங்கன்னா, தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சொல்லுங்க, வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். 3 பேர்ல வைத்துவோம். 3 பேர்ல வைத்தி பரிசுத்த ஆவியானவர் செய்கிறவருடைய செயலை பாருங்கள். முதல்ல பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். 2வது பேர்ல வைத்துவோம். சத்திய ஆவியாகிய அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். 3வது பேர்ல வைத்துவோம். வரப்போகிற காரியங்களை அவர் நமக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. இந்த 3 வேலை தான் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து செய்து வருகிறார், தொடர்ந்து செய்வார். ஆமென். சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஒரு முதல் விஷயத்தை பார்க்கலாம். 8வது வசனத்தில் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். சொல்லுங்க, ஆமென். கண்டித்து உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து இது 3 தொடர்புடையது. அதை நான் உங்களுக்கு விளக்க போறேன். நல்லா என்ன கவனிங்க. கண்ணை திறந்து பார்க்கல, நின்று உட்கார்ந்து பாருங்க, வசனத்தை கவனிங்க. அவர் வந்து பாவம், நீதி, நியாயம் இதை 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 குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பாவம் எப்படி வந்துச்சு உலகத்துல? பாவம் எப்படி வந்துச்சு? தானா வந்துச்ச பாவம். ஆண்டவர் இந்த பூமியை பெர்ஃபெக்டா படைச்சார். பூமியா நேர்த்தியா படைச்சார். எல்லாத்தையும் படைச்சார். அந்த ஆதாம் ஏவாள மனுஷிய ஒரு குடும்பத்தை ஆண்டவர் படைச்சு அவங்க பார்த்து சொன்னாரு, நீ இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. எதை செய்யணும்னு சொன்னாரு, அதை விட்டுவிட்டாங்க. செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செஞ்சாங்க. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அப்போ இந்த ஆதாம் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சதுனால பாவம் உலகத்துல வந்துச்சு. சொல்லுங்க, பாவம். அன்னையிலிருந்து ஆதாமுடைய சந்ததியில பிறந்த இந்த உலகத்துல வாழ்ற எல்லாரும் யாரு? பாவிகள். நம்மளாம் யாரு? பாவிகளா இருந்தோம். பாவம். சொல்லுங்க எல்லாரும், பாவம். அந்த பாவம் எப்படி சொல்லுங்க? அந்த பாவம் இல்லை, இது உலகத்துல கீழ்ப்படியாமல் போவதினாலே, ஆண்டவரை விட்டு தூரம் போவதினாலே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதினாலே வரக்கூடிய பாவம்.
காரணம் இயேசு. நியாய தீர்ப்பு அதுக்கு காரணம் சாத்தான். இந்த உலகத்தின் அதிபதினு அவனுக்கு பேர். அவனை பத்தி இங்க பாருங்க என்ன சொல்லுது, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். எப்ப இயேசு சிலுவையில அறையப்பட்டு மரித்தாரோ அன்னைக்கு இந்த உலகத்தின் அதிபதியை நியாயம் தீர்த்து விட்டார். கை வைத்து தந்திரமனோ அல்லேலூயா. அது வரைக்கும் இப்ப பாடணும், மரணமே மரணமே ஜெயத்தை சொல்லி பாடணும். அப்போ இந்த இந்த மரணத்தின் மேல உரிமை கொண்டாடினான் சாத்தான். இயேசு என்னைக்கு மரித்தாரோ அன்னைக்கு அவனை நியாயம் தீர்த்து விட்டார். கை வைத்து ஆமே. அதுதான் இயேசு முன்னாடியே சொல்றார். இது இயேசு இங்க பேசும்போது அவர் மறிக்கிறார். ஆனா அவர் தான் நியாயம் தீர்க்கிற அந்த விசாசை பற்றின விஷயத்தை இங்கே ஆண்டவர் ரொம்ப அழகா அதை அறிமுகம் பண்ணுகிறார். ஆமே. இந்த மரணம் என்பது பாவத்தினால் உண்டானது. இந்த பாவத்துக்கும் மரணத்துக்கும் தொடர்புடையவன் சாத்தான். அவனை இயேசு நியாயம் தீர்த்தார். சொல்லுங்க, இயேசு நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். செய்தாண்டவர் பயன்படுத்தலாமே. திரும்ப சொல்றேன், பாவம்னா ஆதாம், நீதினா இயேசு, நியாய தீர்ப்பு யாருக்கு? சாத்தான். ஆமே சொல்லுங்களேன். பாருங்க எப்படி தொடர்பு பாவம் ஆதாம் மூலமா வந்துச்சு, நீதி இயேசு மூலமா வந்துச்சு, நியாய தீர்ப்பு யாருக்கு? சாத்தான். அல்லேலூயா. ஆமே சொல்லுங்களேன். அப்போ ஆதாமுக்குள் நம்மெல்லாம் யாரு? பாவத்துல பிறந்தோம். ஆமாவா? இங்க சங்கீதக்காரர் சொல்லுவாங்க, என் தாய் என்னை பாவத்துல கர்ப்பம் தரித்தாள். பாவத்துல கர்ப்பம் தரித்தாள். அப்ப நம்ம ஆதாமுக்குள்ளே பாவிகள், நம்ம பாவம் செய்தவர்கள். இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க? இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும்னா இயேசுவை விசுவாசிக்கணும். பாருங்க, இங்கே பாருங்க 9ஆம் வசனத்தில் பாருங்க, அவர்கள் என்னை 16:9 அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே. அப்ப இயேசுவை விசுவாசிக்கும் போது பாவத்திலிருந்து நாம் மன்னிக்கப்படுகிறோம், பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறோம். கை வைத்தான தோத்திரம் பண்ணுவாங்க. இல்லையா? என்னைக்காவது நீங்க உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. ஒரு முறையாவது வாழ்க்கையில் இயேசுவை என் உள்ளத்துல வாங்க, என் பாவத்தை பண்ணிக்க, என்னை உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க. ஜோம் பண்ணிருக்கோமா இல்லையா? ஜோம் பண்ணிருக்கோம் தானே? கையாசிட்டாண்டர் பயன்படுத்தும். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவை விசுவாசிக்கும் போது இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை ஆகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். என்ன விசுவாசிக்கணும்? அவர் தேவனுடைய குமாரன், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் ரட்சகர், அவர் தான் என்னுடைய தெய்வம் என்று கூட வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு இருந்தேன். அவரை யாரை விசுவாசிக்கணும்? ஆண்டவரா, தேவனுடைய குமாரனா, ரட்சகரா, தெய்வமா? அவரை விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆண்டுடைய பிள்ளைகளாக இதுக்கு தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். கை வைத்து ஆண்டவரை பயன்படுத்தலாமாமே. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, ஆமே, அவரை விசுவாசிக்கும் போது அவர் நமக்கு நீதியாக மாறுகிறார். ஆமே. நல்லா கவனிங்க. நம்ம பாவிகள் தான். ஆனா என்னைக்கு இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, என் பாவத்தை பண்ணீங்க நம்ம அறிவிக்கிறோமோ, இயேசுவே உங்களை ஆண்டவரா ரட்சகரா ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றோமோ, அன்னைக்கு நீதியாகிய இயேசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறார். கை வைத்து ஆண்டவர் பயன்படுத்தலாமாமே. அது ஒரு வசனத்தை பாருங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை படிச்சா. ரோமர் 3:23-24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறவர்கள். நல்லா கவனிங்க. அங்கே பவுல் சொல்றார், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனோம். நம்ம தேவ சாயல் படைச்ச அன்னைக்கு ஆதாம். ஆனா பாவம் செய்ததுனால அந்த சாயல், அந்த மகிமை போயிடுச்சு. ஆனா திரும்ப இலவசமா, சொல்லுங்க எல்லாரும் இலவசமா. நீங்க ரட்சிக்கப்பட்டு என்ன செஞ்சீங்களா? உங்க காது உங்களுக்கு நிலப்பட்டீங்களா? தலைமையில்
இயேசுவை விசுவாசிக்கலன்னா நம்ம என்ன யாரா இருக்கிறோம்? இன்னும் பாவத்தில் இருக்கிறோம். திரும்ப சொல்றேன், நீங்களும் நானும் ஏன் காலையில் மழையில் ஓடியாடுறோம்? ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஓடியாடுறோம்? ஏன் அதுக்கு ஓடியாடுறோம்? மனம் திரும்பி இருக்கிறோம். மனம் திரும்புதல் சொல்லுங்க, சொல்லுங்க. மதம் மாறலங்க, மனம் திரும்பி இருக்கிறோம். சொல்லுங்க, மதம் மாறல. மதம்ன்றது மதம் முடிச்சது. மதத்துக்காக வைராக்கியமா இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறான்? அது அல்ல கிறிஸ்தவம். பைபிள் நமக்கு போதிக்கிறது மனம் மாறி. மனம் மாறி அவன் இல்லையா? என் மனசு மாறி அமைச்சோம். மனம் திரும்புதல். நம்ம மனம் திரும்பாம இருந்தா, இயேசுவை விசுவாசிக்காம இருந்தா, உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா? சாத்தானுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற நியாய தீர்ப்பு மனம் திரும்பாதவங்களுக்கு அது உண்டா? நியாயத்துக்கு யார் வச்சிருக்கிறாரு? சாத்தானுக்கு தான் வச்சிருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு கத்தர் வைக்கல. மனுஷன் மனம் திரும்பணும், பரலோகத்துல வந்து வாழணும்ன்றது ஆண்டவருடைய விருப்பம். அதுக்கு தான் இயேசு நீதியாய் வந்தார். சொல்லுங்க, நீதி. அப்போ சாத்தானுக்கு இருக்கிற அந்த நியாய தீர்ப்பு யாரெல்லாம் மனம் திரும்பாம பாவத்திலேயே வாழ்ந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறார்களோ, சாத்தானுக்குரிய நியாய தீர்ப்பு அவங்களுக்கும் உண்டு. ஐயோ, அப்ப கவனமா இருக்கணுங்க. சாத்தானுக்கு ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறார். ஏற்கனவே சிலுவையில் அவர் நியாயம் தீர்த்துட்டாரு. ஆனா இன்னொரு நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறார். பைபிள் சொல்லுது, அக்கினி கடல்ல சாத்தான தள்ளுவார். சாத்தான அக்கினி கடலுக்குள்ள தள்ளுவார். யாரெல்லாம் பாவத்துக்குள்ளே இருந்து மனம் திரும்பாம இயேசுவை விசுவாசிக்காம போனாங்களோ அவங்க எல்லாருக்கும் சாத்தான் இருக்கிற அந்த அக்கினி கடலுக்குள்ளே அவங்களும் பங்கடைவாங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆமே. இயேசு அங்கே ஆண்டு சொல்ற மனுஷகுமார் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கார். வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் பார்த்து, இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் பார்த்து ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தப்படப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இடது பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்வார், சபிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காகவும் பிசாசுக்காகவும் ஆயத்தப்படப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே. ஆண்டவர் அக்கினி நரகத்தை மனுஷனுக்கு வைக்கல, பிசாசுக்காக தான் வச்சிருக்கிறார். ஆனா மனுஷன் பாவத்தை விரும்பி பாவத்தை குடிச்சு பாவத்திலேயே வாழ்றானே, கொஞ்சம் கூட தெய்வமா இல்லாம போறானே, அவனுக்கு சாத்தானோடு நரகத்தில் பங்கேற்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு சொல்லுங்களேன். என்ன கற்பாளர்களே, இந்த பசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். மோசமான பாவம் செய்கிறானே அவனை கூட உணர்த்துவார். மனசாட்சி அவன் இருந்ததுன்னா அவன் பாவம் செய்ய மாட்டான். மனசாட்சியை இறுக்கி, மனசாட்சியை விட்டு, மனசாட்சியை கல்லாக மனுஷன் பாவம் செய்வான். உதாரணத்துக்கு நம்ம சொல்லுற பையனுக்கு ஆண்டவர் எத்தனை முறை உணர்த்துறான், காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கண்டித்து உணர்த்துகிற உணர்த்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிறது இல்லை. ஒப்பு கொடுக்கணும். சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்களேன். உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறவர் ஆவியானவர். ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவோம். முழு உலகத்திலும் ஆவியானவர் கிரியை செய்யும். வெறும் சபைக்குள்ளே மாத்திரமல்ல. ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் பெந்தேகோஸ்தே நாள் இல்லையா? அங்கே அந்த அபிஷேகத்தை கொடுத்த அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருடைய வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். கை வைத்து பார்க்கலாம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அபிஷேகத்தினாலே நிரப்பப்படும். அப்போ அதை வந்து அவங்க என்ன பண்ணாங்களா? கிண்டல் பண்ணாங்களா? இவங்களை பேசுறதை பார்த்து நக்கல் பண்ணாங்க. அதை பார்த்த பேதுரு எழுதி பிரசங்கம் பண்ணாங்க. இந்த அனுபவம் என்ன, பரிசுத்தாவின் அபிஷேகம்னா என்ன, இன்னைக்கு நாங்கள் பெற்றிருக்கிறது என்னன்னு சொல்லும் போது அங்கே வந்து அநேக பைபிள் சொல்றது நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்பி இயேசு நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்தாவின் கரத்தை பெறுவீர்கள். வாக்கு குத்தமானது உங்களுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைத்து
குத்தப்பட்டு இதன் குத்தப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை கண்டித்து உணர்த்துகிற அந்த உணர்த்துதல் அன்றைக்கு உண்டாது. ஆதி சபையில அந்த முதல் ஊழியத்தில் அன்னைக்கு 3000 பேர் இருதயத்தில் குத்தப்பட்டு அன்னைக்கு பேர் சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று சபையிலே சேர்த்து விடுகிறார். முதல் விஷயம் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலை உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஒரு கையை உயர்த்தி வாங்கலாம். ஆண்டவரே, உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரை, உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரை மாத்திர உட்கார்ந்து என்ன முடிக்கல கொஞ்சம் உட்கார்ந்து. உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரை எங்களையும் கண்டித்து உணர்த்தி பிள்ளைகளாக மாற்றி அந்த பாவத்தின் நிலையிலிருந்து எங்களை விடுதலை ஆகி இயேசுவின் நீதிக்கு எங்களை உட்படுத்தி ஆண்டவரை சாத்தான் நியாயம் தீர்க்கப்பட்ட இந்த சாத்தான் ஆண்டவர் பங்கனை போகிற எங்களை விடுதலையாக்கி எங்களை காப்பாற்றினீரே. பரிசுத்த ஆவியானவரை பேசி வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கையை வைத்து தோற்றுறேன் சொன்னேன். கண்டித்து உணர்த்துகிறவர் ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. கண்டித்து உணர்த்துகிறவர். ஒரு வசனத்தை கூட நீ பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்துல அந்த கண்டித்து உணர்த்துகிற வார்த்தை மாத்திரம் அந்த ஒரு வசனத்தினாலே சொல்கிறேன். 1 தீமோத்தேயு 5ஆவது அதிகாரம் 20ஆவது வசனத்துல 1 தீமோத்தேயு 5:20 மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். தீமோத்தேயு பவுல் சொல்றார், கடிந்து கொள், உணர்த்து. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை. சில இடங்கள்ல தப்பு செய்யறவங்க நீங்க செஞ்சுட்டே இருக்க பரவாயில்ல சொல்லிருவாங்க. அதல்ல சபை. சபை என்ன செய்யணும்? தெரியாமல் இருக்கிறது வேற, தெரியும் போது அந்த தவறு என்ன செய்யணும்? கடிந்து கொள்ளணும். அவளை தனியா போட்டு இந்த தப்பு பண்றீங்க திருத்தி சொல்லணும். அதுதான் பவுலுக்கே சொல்றார், கடிந்து கொள். வெளிப்படுத்த விசேஷத்தில் ஆண்டவர் சொல்வார், கடைசி சபையை பார்த்து, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆண்டவர் அதை செய்கிறார். நான் திரும்ப சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கை வைத்து ஆண்டவர் தோற்றப்படுவார். இரண்டாவது வேலை என்ன சொன்னேன்? இரண்டாவது சத்திய ஆவியாகிய அவர் இல்லை 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆவியானவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். லூக்கா 12ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்துல பார்த்தீங்கன்னா, லூக்கா 12:12 பாருங்க, வாசிங்களேன். லூக்கா 12:12 நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். என் நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மேல் வசனம், ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துறைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது, நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்லிட்டு போட்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவருடைய பிள்ளைகளை வாழுகிற மக்கள் எங்க நிறுத்தப்படுவாங்களா? ஜெப ஆலய தலைவர்கள், துறைத்தனத்தார், ஆளுகிறவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் முன்னாடி கொண்டு போய் விடும்போது, ஐயோ அப்படி பிடிச்சிட்டாங்களே, இப்படி நிப்பாட்டாங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. எப்படி என்னத்தை மாத்திரமாக சொல்லுவோம், எதை பேசுவோம், கவலைப்படாதீங்க. இயேசு சொல்றார், அந்நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பேச வேண்டியவைகளை உங்களுக்கு போதிப்பார். கைவேற்றி ஆண்டவர் நீ அப்படி எடுத்து பாருங்க. பேர் அப்படி இருந்தார். அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடி அங்கே கைதி அடிக்கிறார். சரித்திரத்தில் எடுத்து பார்த்தா எத்தனையோ மிஷனரிமார்கள் அந்தந்த இடத்துல
போய் நிற்கும் போது அவங்க அவமானப்படாதபடி பரிசுத்த ஆவியானவர் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு பேசி அவங்களை திட்டப்படுத்தி அவங்களுக்கு போதித்து நடத்தினதை நாம் காண முடியும். கைவேலையா அதனால என்ன பேசுவோம், ஆண்டவருக்காக இப்படி தண்டிச்சுட்டாங்களே, இப்படி கொண்டு போய் வச்சுட்டாங்களே என்று சொல்லி பயப்பட வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியானவர் போதிப்பா. சொல்லுங்க எல்லாரையும் கூட சேர்த்து, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் போதிப்பா, பரிசுத்த ஆவியானவர் போதிப்பா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது, ஒருவருக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரின் நிலைத்திருப்பீர்களாக. சொல்றேன், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம். சொல்லுங்களேன் அபிஷேகம், சொல்லுங்களேன் அபிஷேகம். அபிஷேகம் என்பது ஒரு பலம், ஒரு வலு. நீங்க பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை பார்ப்பீங்கன்னா, ஆண்டவருக்கு அபிஷேகத்தை கொடுத்து அவங்களை பயன்படுத்தினார், அந்தந்த நேரத்தில் பயன்படுத்தினார். ஆனால் புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் நிரந்தரமாய் எப்பொழுது நம்ம கூடவே இருந்து நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். கைவேற்றி அல்லேலூயா சொல்லுங்க, அபிஷேகம். அந்த அபிஷேகம் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது. ஒருத்தர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. சொல்லுங்க எல்லாரும், அபிஷேகம். சொல்லுங்க, அபிஷேகம். ஆவியானவர் போதிக்கிறார், அது சத்தியம், அது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அதில் நிலைத்திருப்பீர்களா? ஆமென், ஆமென். பழைய ஞாபகம், அபிஷேகம், 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 தேவ ஆவியின் அபிஷேகம், 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 தேவ ஆவியின் அபிஷேகம். வல்ல ஆவியை என்னில் ஊற்றிடு, நல்ல சாட்சியாய் என்னை மாற்றிடு. வல்ல ஆவியை என்னில் ஊற்றிடு, நல்ல சாட்சியாய் என்னை மாற்றிடும். உந்தன் சேவையை என்றும் செய்திட உண்மை ஜீவியம் என்னில் வேண்டுமே. உந்தன் சேவையை என்றும் செய்திட உண்மை ஜீவியம் என்னில் வேண்டுமே. அபிஷேகம், அபிஷேகம், தேவ ஆவி அபிஷேகம். கையை சேர்த்து அபிஷேகத்துக்காக இந்த அபிஷேகம் யாருக்கு? ரட்சிக்கப்பட்டு இயேசுப்பாவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவருக்கும் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எதுக்கு இந்த அபிஷேகம்? சத்தியத்தை நமக்கு போதிக்க இந்த அபிஷேகத்தை கர்த்தரே நிரப்புகிறார். அல்லேலூயா. பைபிள் எடுத்து பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார். கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டில், அவன் யாரு? 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி. அவனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி பேதுருவை கூப்பிட சொல்றார். அந்த பேதுரு அங்கே வந்து பரிசுத்த ஆவியானவர் தனக்கு போதித்ததை அங்கே சொல்லும் போது அந்த எல்லாருமே இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கையை செய்தாண்டவர் வைக்கப்படலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நீங்க பாருங்க, யோவான் 16ஆம் அதிகாரத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன போதிப்பார், யாரை குறித்து போதிப்பார்? 16ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பார்க்கும்போது 14-15 அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். இயேசு சொல்றார், என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார்.
1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு சம்பவிப்பைகளையும் என்ன செய், எழுது. எதை பார்த்தியோ எது இருக்குதோ. 3வது என்ன, இதுக்கு பின்னாடி சம்பவிக்க போகிறவைகள். இதை வெளிப்படுத்துற விசேஷத்தை பிறகு சொல்லிட்டு அது என்னது புஸ்தகம்? தீர்க்கதரிசன புஸ்தகம். நடக்க போறதை சொல்லுகிற ஒரு புஸ்தகம், வெளிப்படுத்துற விசேஷம். ஆமே பரிசுத்த ஆவியானவர் இதை நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். 4ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. 4:1 இவைகளுக்கு பின்பு ஒரு வாசலை கண்டு இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை நல்லா கவனிக்கிறீங்களா? பின்னாடி சம்பவிக்க போகிறதை நமக்கு ஆண்டவர் தன்னுடைய ஊழியனை கொண்டு தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் மூலமாய் எழுதப்பட்ட புத்தகம் வெளிப்படுத்த விசேஷம். சொல்லுங்க, வரும் காரியங்களை சொல்லுங்க, வரும் காரியங்களை எங்களுக்கு அறிவிக்கிற பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை, சகல சத்தியத்திற்குள் எங்களை போதிக்கிற ஆவியானவர் உலகத்தை, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். அவன் சொல்லலை, இது வேண்டியெல்லாம் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்ம ஒரே ஒரு விஷயம் சொல்றது, இந்த ஆவியானவரை பைபிள் வாசிக்கும் போது, வசனத்தை கேட்கும் போது, நம்ம கூட இந்த ஆவியானவரை கூட வச்சா ஆவியானவர் அழகாக சொல்லி கொடுக்கிறார். நீ சப ஆவியானவரை மறந்து போச்சு. அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆவியானவரை பெற்று ஆவியானவருடைய வேலையை, ஆவியானவருடைய அந்த வேலையை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பி ஆண்டவர் இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம், பாவம் செய்யறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். இல்லை, இந்த ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. கண்டித்து உணர்த்துவா, பிள்ளைகளை கண்டித்து உணர்த்துவா, பாவம் செய்கிறவர்களை ஆண்டு